ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ரொம்பவே எமோஷனலா இருந்தது. எல்லாருக்குமே கண்டிப்பா ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும். பாரதிராஜா சார் தான் படத்தோட சோலே. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க வாங்க. நீங்க விளம்பரப்படுத்துங்க, படம் கன்ஃபார்மா ஹிட் அடிக்கும். அதுதான் வந்துட்டு சஸ்பென்ஸே. அது அது மாறும். நடுவுல அது தெரியும் அந்த கண்டிப்பா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். சரி, ஓவரால் படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ற ஒரு வீக்கெண்ட் மூவியா கண்டிப்பா இருக்கு. அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. எல்லா வாட்டியும் அவர் சூஸ் பண்ற கதை எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜர்னல்ஸ்ல ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரியான கதை தான் எதுவுமே ரொம்ப எல்லாருமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓல்டேஜ் ஹோம்ல பேரண்ட்ஸ் நம்ம விடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அவங்க கூட வச்சுட்டா நம்மளுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்றது தான் கதை. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ரொம்பவே எமோஷனலா இருந்தது. எல்லாருக்குமே கண்டிப்பா ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும். பாரதிராஜா சார் தான் படத்தோட சோலே. சோ அவரை வச்சு எமோஷனல் ஸ்டோரி தான் அது. ரொம்ப அழகா இருக்கு. மியூசிக் வந்து படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அது ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எல்லாமே சிஜின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சிஜின்னு சொன்னதுக்கு அப்புறமே தான் சிஜி எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு வந்துட்டு தீனாக்கு ஒரு ஹீரோவோட ஒர்க் அவுட் ஆன ஒன் ஆஃப் த ஹீரோ வந்துட்டு நான் ஜிவி பிரகாஷ் சொல்றேன். நல்லாவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கணும். சரி, பிடிச்சிருக்கு. ஜிவி, தீனா, பாரதி ராஜா 3 பேரும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது ப்ரோ, த்ரில்லா போர்லாம் அடிக்கல, சூப்பராக போகுது. நல்லா நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. விஷுவலைசிங்காக நல்லா இருந்தது. பாரதி ராஜாவும் ஆக்டிங்கும் ஒரு நடுவில் வருவாப்பில், அவர் தான் ஸ்டோரி சேஞ்சர் மாதிரி வருவார். நல்லா இருந்தது அட்வென்ச்சர். இதுக்கு அப்புறம் இந்த படத்துல யானை வருது, எப்படி ரசிப்பாங்களா எல்லாருமே? நல்லா இருக்கு ப்ரோ, அது ஞாபகமே வராது நீங்கள் இதை பார்க்கும்போது. அப்படியா? இது டோட்டலாக நல்லா இருக்கும். லொகேஷன்லாம் எப்படி இருக்குது? லொக்கேஷன்லாம் இங்கே பூங்கா எங்கே அது எதுவும் சரியா தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. காமெடி தீனா நல்லா இருந்தது ப்ரோ. படம் காமெடி படமா த்ரில்லர் படமா, என்ன படம் நீங்க சொல்லுவீங்க? பேக்கேஜ் ஒரு package சரி. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெஸ்ட்னு சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா போர் எல்லாம் போச்சு படம். போர் எதுவுமே போர், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. யாரு நல்லா நடிச்சிருக்காங்க? எந்த சீன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லா கதாபாத்திரமே நல்லா இருக்கு. ஏன்னா மெயின் 5-6 பேர் தான் மெயினாக வராங்க. அந்த 6 பேருமே கதைக்காக நடிக்காம அந்த இதுவே லைவான தோற்றமா இருக்கு. பாரதி ராஜா சார் எப்படி இருக்குது? ரொம்ப லைவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. யானை வர காட்சிகள்லாம் சார் எல்லாமே நல்ல கிராபிக்ஸ் இல்லாம ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு நல்ல ஒரு லைவா ஒரு வித்தியாசமான கம்சமா இருக்கு. படம் கன்ஃபார்மா ஹிட் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுக்கு பெஸ்ட் உங்களுக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு சார். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க வாங்க. நீங்க விளம்பரப்படுத்துங்க, படம் கன்ஃபார்மா ஹிட் அடிக்கும். படம் எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. முன்னாடி ஜிவி படமா இந்த படம் தான்? நல்லா இருக்கு. எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த வாட்டியும் நல்லா இருக்கு. பாரதி ராஜா சார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காங்க. புதுசா என்ன ட்ரை பண்ணிருக்காங்க? புதுசா ட்ரை பண்ணிருக்காங்களா? கொஞ்சம் வித்தியாசமா தான் அந்த எமோஷன் சீன். சில இதெல்லாம் வந்துட்டு நார்மலா எல்லாம் இந்த கும்கி அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் ஃபுல்லாவே இது டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபுல்லா ஸ்டோரியே செகண்ட் ஹாஃப் எப்படி? நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் அப்படி ஓரளவுக்கு தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப் சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்ல டிஃபரன்ஸ் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாவே வருதா இல்ல முக்கியமான காட்சிகள் மட்டும்? முக்கியமான சிஜி நல்லா இருந்தா? நல்லா இருந்தது. ஓவராலா என்ன சொல்ல வராங்க? எமோஷன்ஸ் தான் ஃபுல்லா எவ்வளவு rating? புரிஞ்சுது. எவ்வளவு ரேட்டிங்? 4.5. படத்துக்கு எனக்கு கல்வன் என்ன பிடிச்சது? படத்துக்கு கல்வன் பேர் வச்சிருக்காங்க. சொல்ல திருட்டு சம்பந்தமா தான் இந்த படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுதா, எப்படி இருக்கு? அதுதான் வந்துட்டு சஸ்பென்ஸே. அது அது மாறும். நடுவுல அது தெரியும் அந்த இது எப்படி. ட்விஸ்ட் அதான் ட்விஸ்ட். அதான் ட்விஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதுதான். ஜிவி பிரகாஷ் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. நான் மற்ற படத்தை விட மற்றதுல கூட ஸ்பீச் நிறைய இருக்கும், இல்ல ஸ்பீச்சே இல்ல. எல்லாமே பார்வையில யானை வர காட்சிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. அந்த புலி கூட சண்டை போறதெல்லாம் கூட, புலியை அடக்குறதெல்லாம் கூட நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டுமே எனக்கு கரெக்டா ரெண்டு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். கண்டிப்பா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். சரி, தேங்க்ஸ். யார் நல்லா நடிச்சிருக்காங்க? பாரதிராஜா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. மற்ற படத்தை இது நல்லா இருக்கு. எலிஃபண்ட் வர சீன்லாம் எப்படி சார் இருக்கு? நேச்சுரலாக தான் இருக்கு. படத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்களா இல்ல தனியா தெரியுதா? இல்லை, படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு நல்லா இருக்கு? செகண்ட் ஹாஃப் சார் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே சார். பேச்சுலருக்கு அப்புறம் இது வந்து ஒரு நல்ல படம்.
நல்லா இருக்கு. ஒரு படத்துல வந்து ஃபுல்லாவே காடை காட்டியிருக்காங்க. எப்படி ஆமா. காட்டியிருக்காங்க? பாரதிராஜா எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் இமயம் இல்லை, அவர்கிட்டலாம் ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு. எந்த இடத்துலையுமே ஆக்டிங்காகவே தெரில, லைவாக பண்ணியிருக்காரு. BGM? பிஜிஎம் சூப்பராக இருக்கு. பிஜிஎம், சாங்கு, சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 20 ரூபா போடுறதுக்கு ஒர்த்தா? ஒர்த்து. இன்ஃபென்ட்ல எவ்வளவு நிறைய சீன் இருக்கு? அது வர்ற சீன் எல்லாமே நல்லா இருக்கு. எவ்வளோ சீன் வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் இது நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா. ஓவரால் படம் சூப்பராக இருக்கு. படத்துல VFX ஓகேங்களா? எப்படி நல்லா இருக்குண்ணா.